ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம விஜய் காவேரியை எமோஷனல் ரொமான்ஸுக்கு டாம் அண்ட் ஜெரி சண்டை அப்படின்னு சொல்லி ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரியில் காட்டினாவே பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இடையில சம்மந்தமே இல்லாத ஒரு புது ட்ராக்கை கொண்டு வரேன்னு சொல்லி வெண்ணிலாவோட கேரக்டரை உள்ளே கொண்டு வந்தாங்க. சரி, அதில் தான் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை இல்லாமல் வெண்ணிலாவில் ஜென்யூனாக கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்படிங்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூமெண்ட்டை காட்டுவார் அப்படின்னு தான் ரொம்பவுமே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க. ஏன்னா பிரவீன் சார் டேரக்டரை பற்றி நமக்கு தெரிஞ்சதான். அவர் காதலை கசக்கி புழிஞ்சிக்கிட்டு தான் கொண்டு போய்கிட்டு இருப்பார். பார்க்குறவங்கள ஒரு சில லாஜிக்கலா மேஜிக் மாதிரி தான் ஸ்டோரிலாம் போகுங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா டிஆர்பி குறைஞ்சிச்சினாவே அந்த சீரியலை டக்குன்னு முடிச்சிருவாங்க. இதை நம்ம ஏற்கனவே காற்றுக்கெண்ண வெளியில் நிறையா தடவை பார்த்தாச்சு. அதுவும் காற்றுக்கெண்ண வெளி சீரியலில் ரொம்ப தெளிவாகவே பார்த்தாச்சு. அப்படி இருக்கும்போது சூப்பரான ஒரு ஹீரோ, அழகான ஒரு ஹீரோயின், நல்ல ஒரு ஸ்டோரி இருக்கும்போது ஏன் போட்டு இப்படி சொதப்புறாங்க அப்படின்னு கண்டிப்பாக எல்லாத்தாலையும் யோசிக்க முடியுது. இன்றைக்கி ப்ரொமோவும் அந்த மாதிரி தான் இரிட்டேட் பண்ணிச்சு. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவிலேருந்து வந்த ஃபோட்டோ எல்லாம் நம்மளை நிறையாவே யோசிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அன்பரசு, பசுபதி, அஜய், ராகினி எல்லாருமே இப்போ வீட்டில் இருக்க மாதிரியும் நிறையா சம்பவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் டேக் பண்ணி போட்டிருக்காங்க ஃபோட்டோலாம். இப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது எல்லாமே காவேரிக்கு எதிராக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. ஏன்னா காவேரிக்கு எதிராக இருக்கிறதுனால தான் விஜய் குமரன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. நிவின் அதை சமாதானப்படுத்துகிறாரு. ஏற்கனவே பார்த்தா காவேரி கோச்சிட்டு போய் அவங்க அம்மா வீட்டில் அழுதுகிட்டு இருக்கிற மாதிரியும் அவங்க சின்ன தங்கச்சி நர்மதா கூட உட்காந்துருக்க மாதிரியும் ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு. ஆக மொத்தத்தில் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் காவேரி கூட ஏதோ ஒரு சண்டை போட போகிறாரு. அது வெண்ணிலாவுக்காக தான் இருக்க போகுது. ஏன்னா வெண்ணிலா சரியாகணும் அப்படிங்கிற மாதிரி தான் கூட்டிகிட்டு வந்தார் வீட்டுக்கு. மறுபடியும் ஹாஸ்பிட்டல்லேருந்து தாத்தா பிடிச்சி கேள்வியெல்லாம் கேட்டு விட்டார். ஆனால் அந்த கேள்வியெல்லாம் கேட்டு விட்டும் எந்த பிரயோஜனமும் இல்லை. விஜய் அவரோட முடிவில் ரொம்ப தெளிவாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இப்போ அடுத்து வெண்ணிலா ஏதாவது ரியாக்ட் பண்ணாங்கன்னா விஜய் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தைகளை பேசி ரியாக்ட் பண்ணாங்கன்னா விஜய் ரொம்பவுமே எமோஷனல் ஆகிடுறாரு. ஏற்கனவே ஒரே ஒரு தடவை விஜய்னு சொன்னதுக்கு அவ்வளோ எமோஷனல் ஆகினார். அதனால் சீக்கிரமாக வெண்ணிலா சரியாகணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட கோணத்தில் அவர் நியாயப்படுத்தி பேசிக்கிட்டு இருப்பார். ஆனால் இதனால் காவேரி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை விஜய் யோசிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால தான் அடுத்தடுத்து சண்டைலாம் வரப்போகுது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தெல்லாம் பயன்படுத்தி மென்டல் குரூப் காவேரியை இன்னுமே ரொம்ப காயப்படுத்துவாங்க, அவங்கள எமோஷனலாக ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சது தான். அந்த நேரத்தில் விஜய் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதான் அடுத்து இருக்க ஸ்டோரியாக இருக்க போது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.